Hello friends, welcome to FreeTrader. இந்த வீடியோ முடிவில் ஸ்டாக்ஸ், ஃபோரெக்ஸ், கிரிப்டோவை டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு ட்ரேடராகவோ இல்லை இன்வெஸ்டராகவோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணணுன்றது கண்டிப்பாக தெரியணும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுற ஃப்ரீ சாஃப்ட்வேரான ட்ரேடிங்வியூ பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது. இதே விஷயங்களை நிறைய பேர் காசு கொடுத்து படிக்கிறாங்க. நீங்கள் ஃப்ரீயாக பார்க்குறீங்க. ஸோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் ஒரு ஷேர் பாஸ்ட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்து ஃப்யூச்சரில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் ட்ரேடிங் வியூ அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வர லிங்க்கு tradingview.com இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லேண்டிங் பேஜ் இப்படி தான் இருக்கும். நம்மளோட வாட்ச் லிஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா இந்த 3 பார்ஸ் இருக்குது இல்லையா, இந்த 3 பார்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் வரும். இந்த ப்ராடக்ட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் சார்ட் வரும். இந்த சூப்பர் சார்ட் தான் நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண போகிற விண்டோ. ஓகேவா? இந்த சூப்பர் சார்ட்டில் ஸ்டார்டிங் எடுத்த உடனே ப்ரொஃபைல் மெனு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங் பேனல், டார்க் மோடு இருக்கும். நீங்கள் டார்க் மோடு வேணுமா லைட் மோடு வேணுமான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் லைட் மோடு தான் சூஸ் பண்ண போகிறேன். ட்ராயிங் பேனல் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் ட்ராயிங் பேனல். அதை நான் ஓப்பன்லேயே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட். இந்த டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட் டீடைல்ஸ் அண்ட் நியூஸ்ன்னு இருக்கும். இந்த வாட்ச் லிஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே சிம்பிள்ஸ், ஸ்டாக்ஸ், ஃபீச்சர்ஸ், ஃபோரெக்ஸ், கிரிப்டோ இதெல்லாமே இருக்கும். இதை நம்ம எதை அனலைஸ் பண்ண போகிறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணலாம். நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம ஷேர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஐடிசி அப்படின்னு டைப் பண்ணுறேன். ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணால் ஆட் ஆகிடும். ஆட் டு வாட்ச் லிஸ்ட். நான் வந்து ஸ்டாக்ஸு என்எஸ்சியில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் டு வாட்ச் லிஸ்ட் ஆட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஆட் ஆகிடுச்சு. நான் இப்போது ஐடிசியை அனலைஸ் பண்ண போகிறேன். ஐடிசி கிளிக் பண்ணிவிட்டேன். ஐடிசி பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த டைம் ஃப்ரேம் வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்லேயே இருக்குது. நான் வந்து 15 மினிட்ஸாக மாற்ற போகிறேன். 15 மினிட்ஸில் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ராயிங் பேனர். லைன் டூல்ஸ் கிளிக் பண்ணால் ட்ரெண்ட் லைனு, ஹரிசான்டல் லைன், கிராஸ் லைன், பேரலல் சேனல் இதெல்லாம் வரும். இதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன், ஹரிசான்டல் லைன் இது மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ட்ரெண்ட் லைன் இதை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டு இதுதான் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகி இங்கே ரீடெஸ்ட் எடுத்து மேலே போயிருக்கு. இதன் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது ஃபிபோனசி ரிட்ரேஸ்மெண்ட்டு. இந்த ஃபிபோனசிக்கு வந்து இது இப்போ பெரிய டாப்பிக்கு. இதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸு. இந்த பேட்டர்ன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்படி பண்ணுறது, ஏபிசிடி பேட்டர்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சேனல் பேட்டர்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பொசிஷன்ஸு, இந்த லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன், டார்கெட் வைக்கிறதுக்கும் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். லாங் பொசிஷன் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ரீடெஸ்ட் ஆன உடனே என்ட்ரி கொடுக்குறோம். ஒரு லாங் பொசிஷன் எடுக்கிறோம். லாங் பொசிஷனில் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோக்கு வைக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த லாங் பொசிஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இதோட இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வைக்கணும். டார்கெட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் ஹை எங்கே இருக்கோம் அது வரைக்கும் வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 4.06%. இதான் ஃப்ரெண்ட்ஸ் லாங் பொசிஷன். ஷார்ட் பொசிஷனுக்கு ஒன்றும் இல்லை. இதுவே இந்த மார்க்கெட் இறங்க போகுது அப்படின்னா நம்ம ஷார்ட் பொசிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டூல் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் டூலு. ஏதாவது நம்ம ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை இதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரீவியஸ் ஹை, இதை ஹைலைட் பண்ணிக்கிறேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டு இதை ஹைலைட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ஹைலைட்டரும் ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டு, இது என்ன பிரேக் அவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த டபிள்யூ பேட்டர்னு டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்து கொடுத்தோம் அப்படின்னா பாத்து செட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது க்ளோஸ் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்ம பொசிஷன் எடுக்கிறதா இருந்தால் இங்கே எடுத்துருக்கணும். இங்கே எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஒரு கன்சாலிடேஷன், இந்த கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் பாருங்கள். இதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸோட பியூட்டியே. இங்கே ரிஸ்க்கு கம்மி, ரிவார்டு அதிகம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு. இந்த டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது எழுதணும் அப்படின்னா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி எழுதணும். எங்கே எழுத போகிறோம் அப்படின்ற இடத்துல கர்சரை வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்னு வரும். இதில் ஹை 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 இது கிளிக் பண்ண ஓகே பண்ணிட்டோன்னா ஹை ஹை அப்படின்னு இங்கே இதை மூவ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மெஷர். இந்த மெஷர் ஏன் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் எத்தனை கேண்டில்ஸ் இருக்குன்னு நம்ம ஒவ்வொன்றா என்ன தேவைன்னு இங்கே கர்சர் வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே எது வரைக்கும் நமக்கு வேணுமோ அது வரைக்கும் கர்சர் மூவ் பண்ணி அங்கே ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை கேண்டில்ஸ் இருக்குது, இங்கேருந்து இது வரைக்கும் எத்தனை கேண்டில்ஸ் இருக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம். 50 பார்ஸ் இருக்குது. 50 பார்ஸ் அப்படின்றது வந்து 4 days அப்படின்னு காட்டுது. அதுக்கு தான் இந்த மெஷர்ஸ் யூஸ் பண்ணுறது. இதை கிளிக் பண்ண போயிடும். பார்த்தீங்கன்னா இது வந்து லாக் டிராயிங் டூல்ஸ். இந்த சைடு டேட்டா விண்டோ இருக்கும். இந்த டேட்டா விண்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் லிஸ்ட் இருக்கும், அலர்ட்ஸ் இருக்கும், டேட்டா விண்டோ இருக்கும், ஹாட் லிஸ்ட் இருக்கும், கேலண்டர் இருக்கும், ஐடியாஸ் இருக்கும், மெசேஜஸ், சார்ட்ஸ், நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே இருக்கும். இந்த அலர்ட்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் அலர்ட் சிம்பிள் இருக்குது. கிரியேட் அலர்ட் சிம்பிள் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே கிராஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த அலர்ட் சிம்பிள். இப்போது 443.5 ஷேரு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எனக்கு 450 வந்த உடனே ஒரு அலர்ட் நோட்டிஃபிகேஷன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா 450 செட் பண்ணிவிட்டு ஓன்லி ஒன்ஸாக எவ்ரி டைமாக நம்ம கொடுத்துடணும். நான் ஓன்லி ஒன்ஸே கொடுத்துட்றேன். அலர்ட் நேமு ஐடிசி அட் 450 அப்படின்றது கொடுத்துட்டேன். இது வந்து நம்ம இஷ்டம் தான், நம்ம எது வேணால் கொடுக்கலாம். மெசேஜ் பார்த்தீங்கன்னா அலர்ட் கிராசிங் 450 அப்படின்றது இருக்குது. நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டா இங்கே இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு அலர்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ க்ரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஐடிசி அட் 450 நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ஆக்டிவில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹாட் லிஸ்ட்டு, வால்யூம் கெய்னர்ஸ் யார், பர்சன்ட் கெய்னர்ஸ் யார், அதுக்கப்புறம் லாசர்ஸ் யார் அப்படின்றது, டாப் லாசர்ஸ், டாப் கெய்னர்ஸ் அதெல்லாம் வந்துடும். இதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நோட்டிஃபிகேஷன். இந்த அலர்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கான ட்ரேடிங் வியூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.